இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 383 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 302 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 164 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 28 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 சரிங்களா? இது கண்டுபிடிக்கலாம். முதல்ல இந்த 9க்கு ரூட் எடுங்க. 9க்கு ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 3ன்னு வரும் சரிங்களா? ரூட் 9 என்னது? 3 நான் வச்சுங்க. சரி அப்போ இங்கே 3ன்னு வரும். 28ன்னு இருக்குது. இந்த இடத்துல என்ன வந்துடும்? 3 9 அடிச்சிட்டேன் 3ன்னு எழுதிட்டேன். சரி 28 மைனஸ் 3 என்ன வரும்? ரூட் 25 வரும் சரிங்களா? நான் வச்சுங்க. இப்போ ஸ்கொயர் ரூட் போடுங்க. 383 பிளஸ் 302 மைனஸ் 164 பிளஸ் 28 மைனஸ் 3 சரிங்களா? ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள தான் 28 மைனஸ் 3 என்னது? 25 ஓகேங்களா? சரி 25 எழுதிட்டோம். ரூட் ஆஃப் 25 என்ன? ரூட் ஆஃப் 25 5. ரூட் ஆஃப் 25 என்னதுங்க? 5 நம்மளுக்கே தெரியும். அப்போ இங்கே என்ன எழுத போகிறேன்? இந்த ரூட் 25 நான் அடிச்சிடறேன். சரி ரூட்டையும் சேர்த்து அடிக்கிறேன். இது என்ன வரும்? 5 தான் எழுதுறேன் சரிங்களா? இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 383 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 302 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 164 பிளஸ் 5 என்ன வரும்? 169 வரும். 169 ஓகேங்களா? சரி இப்போ ரூட் 169 என்ன வரும்? 13 13 × 13 தான் 169. அப்போ ரூட் 169 அடிச்சிடறேன். அப்போ என்ன வரும்? 13ன்னு எழுதிக்கலாம். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 383 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எனக்கு 302 302 மைனஸ் 13 302லேருந்து 13 மைனஸ் பண்ணுறீங்க. அப்போ என்ன கிடைக்கும்? 289 289 கிடைக்கும் சரிங்களா? சரி 289. இப்போ 289 ரூட் எடுக்கிறீங்க. 289 ரூட் எடுத்தீங்கன்னா 17 வரும். 17 × 17 தான் ரூட் ஆஃப் 289. அப்போ இதை அடிச்சுட்டு ரூட் 289 அடிச்சுட்டு என்ன எழுதிக்கலாம்? 17 எழுதிக்கலாம் சரிங்களா? அப்போ ஸ்கொயர் ரூட் போட்டுங்க. 383 17 போட்டுங்க. என்ன வரும்? 383 17 போட்டீங்கன்னா 400 ரூட் ஆஃப் 400 ஓகேங்களா? ரூட் ஆஃப் 400 என்னங்க? 20 20 × 20 தான் 400 சரிங்களா? இப்போ ரூட் 400னா 20. இப்போ என்ன ஆன்சரு? டி ஆன்சர் சரிங்களா?